வணக்கம் மக்களே. நம்மளாம் எதிர்பார்க்காத நேரத்தில் பிக் பாஸ்க்கான 4வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அமித் அவர்களுக்கான கேப்டன்சி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம அண்ணன் போட்டு கும்முன்னு கும்முறாப்ல. என்ன கேட்டீங்கன்னா அமித் அவர்களுக்கான கேப்டன்சி நல்லா தான் இருந்துச்சு. பட் ஒரே ஒரு இடத்துல ஸ்லிப் ஆயிட்டாப்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பீடைக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு மாதிரி பீடையை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பல இடங்களை ட்ரை பண்ணாப்ல. அதுதான் அமித் அவர்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு தான் சேதனை கும்முன்னு கும்முறாங்க போல. ஏன்னா பீடை மேல சரியான கோவத்தில் இருக்காங்க. ஓகேவா, பீடை மேல சரியான கோவத்தில் இருக்காங்க. அப்படி பீடை மேல கோவத்துல இருக்கும்போது பீடைக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு அடி விழும். அந்த வகையில நம்ம அமித் அவர்களுக்கு பயங்கரமான அடி விழுது. பட் இந்த இடத்துல ஒண்ணு சொல்லணும் ப்ரோ, 4வது ப்ரோமோ வரும்னு சொல்லி நாலாம் சுத்தமா எதிர்பார்க்கல ப்ரோ. 4வது ப்ரோமோ வரதா இருந்துச்சுன்னா ஒரு 5:05 வரும். ஸோ அதனால தான் வெயிட் பண்ணி பார்த்தேன். 5:05 வரல. சரி ஓகே, ப்ரோமோ இல்ல போலன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட போயிட்டேன். சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா 4வது ப்ரோமோ போட்டு வச்சிருக்காங்க. சரி, இந்த ப்ரோமோ பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெருசா கண்டென்ட் இல்ல. அதனால இந்த ப்ரோமோல உள்ள சின்ன கண்டென்ட்டையும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கான எபிசோட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோமோ பொறுத்தவரைக்கும் சேதனை வீட்டுக்குள்ள எல்லார்ட்டையும் கேட்கறாங்க, என்னப்பா அமித் அவர்களுக்கான கேப்டன்சி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த வகையில் வியானா அவர்கள் எந்திரிச்சு என்ன சொல்றாங்கன்னா, அவர் மேல ஏதாச்சும் ஒரு தப்பு சொன்னா அந்த தப்பை ஏத்துக்கவே மாட்டுக்காருன்னு சொல்லிட்டு வியானா சொல்றாங்க. வியானா வந்து சொல்லிட்டா ப்ரோ, சத்தியமா ரொம்ப ஒஸ்டான ஒரு பர்சனா எனக்கு ஃபீல் ஆகுறாங்க ப்ரோ. வியானா வந்து சரியான ஒரு எச்சையா இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர்கிட்ட ஒரு பாண்டை வச்சு அந்த பொண்ணு பழகுது ப்ரோ. இப்போ விக்ரம பொறுத்தவரைக்கும் அண்ணன் பழகுது. இப்போ அமித்தை பொறுத்தவரைக்கும் அமித் அவர்கள் வந்து வியானாவை தன்னோட பொண்ணு மாதிரி பார்த்தாரு. ஓகேவா, அதனால அந்த பாண்டை யூஸ் பண்ணி அமித் கிட்ட அந்த பொண்ணு நல்லா தான் க்ளோஸா பழகும். அமித் மேல ஏதாவது தப்பு இருந்தா இந்த பொண்ணு டைரக்டாவே அட்ரஸ் பண்ணலாம். ஆனா இந்த பொண்ணு டைரக்டா அட்ரஸ் பண்ணாது. இந்த பொண்ணு எப்பவுமே இப்படிதான் பண்ணுது ப்ரோ, டைரக்டா அட்ரஸ் பண்ண மாட்டேங்குது. இதே மாதிரி தான் விக்ரம் கிட்டே பழகிட்டு கேப் கிடைக்கிற இடத்துல எல்லாம் விக்ரம போட்டு குத்திட்டு இருக்கு. ஒன்னு நாமினேஷன்ல போய் குத்தம், இல்லன்னா கேஸ் போடும். இப்ப கேஸ் அந்த கோர்ட் டாஸ்க்லயுமே விக்ரம் மேல ஒரு கேஸ் போட்டு வச்சிருந்து. அதே மாதிரி இப்போ அமித் அவர்களுக்கான கேப்டன்சியை கேட்கும் போது வியானா எந்திரிச்சு என்ன சொல்றாங்கன்னா, அவர் மேல ஏதாச்சும் ஒரு குறை சொன்னா அந்த குறையை ஏத்துக்க மாட்டேங்காருன்னு சொல்றாங்க. அவர் மேல குறை இருந்து நீ டைரக்டா போய் சொன்னியா, அமித் பண்றது ஏதாவது ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அமித்துக்கான தப்பை நீ எங்கேயாச்சும் அட்ரஸ் பண்ணியா, எங்கேயாச்சும் போயிட்டு அவர்கிட்ட பேசுனியா? நீ பேசினதே இல்லையே. இந்த வாரம் ஃபுல்லா நான் கவனிச்சேன். எங்கேயுமே போயிட்டு அமித் கிட்ட அமித் நீங்க அதை பண்ண தப்பு அமித், இது ரொம்ப தப்பு அமித், இப்படி பண்ணக்கூடாது அமித்னு சொல்லிட்டு நீ எங்கேயுமே பேசலையுமா? அப்புறம் எப்படிமா வீக்கெண்ட் வந்துட்டா மட்டும் ஏதாவது ஒன்று கேட்டா ஏதாவது ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க? அந்த வகையில் வியான் அவர்கள் சரியான மோசமா இருக்காங்க. பரவாயில்ல, ஏதோ பேசிட்டு போறாங்க. ஏன்னா இன்னைக்கும் நாளைக்கு மட்டும் தான் வீட்டுக்குள்ள இருக்க போறாங்க. நாளைக்குன்னு வீட்டுக்குள்ள இருக்க போறது இல்ல. ஏன்னா நாளைக்கு அவங்க தான் வீட்டை வெளியே போறாங்க போல. அந்த வகையில் வியான் அவர்கள் அமித்கான கேப்டன்சி அப்படி சொல்றாங்க. அடுத்த சுபிக்ஷா வந்து சொல்றாங்க. சுபிக்ஷா என்ன சொல்றாங்கன்னா, ப்ராப்ளம் எல்லாம் பெருசா தலையை அட்ரஸ் பண்ண மாதிரி தெரியலன்னு சொல்றாங்க. அப்படியே சுபிக்ஷா இவங்க மட்டும் அப்படியே தலையா வந்துட்டு அப்படியே அதை கிழிச்சு நட்டிடுவாங்க. சரி, இந்த வாரம் என்ன வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு, எந்த பிரச்சனையும் இப்போ அமித் அட்ரஸ் பண்ணல? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. வீட்டுக்கு இப்படி ஒரு சண்டை வந்துச்சுப்பா, இந்த சண்டையில அமித் இல்லைன்னு சொல்லி ஏதாவது சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது. ஏங்க அவங்க 2 பேரும் மைக்கு போடலன்னு சொல்லிட்டு அந்த மைக் இஷ்யூக்கு திருப்பி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பனிஷ்மெண்ட்டை புஷ் பண்ணதே அமித் தான். அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு அவங்க பனிஷ்மெண்ட்டை சரியா பண்ண மாட்டேங்காங்கன்னு சொல்லி சண்டை போட்டதும் ஓகே, அமித் சைடு தப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவங்க 2 பேருமே ஒரு சாஃப்ட் கார்னர்ல வச்சு பார்த்தாங்க, இல்லை நான் சொல்லவே மாட்டேன். ஆனா அந்த மனுஷன் எல்லா பிரச்சனையும் போய் நின்றுருக்காரு. எல்லா பிரச்சனையும் நின்றுருக்காரு, எல்லா பிரச்சனையும் பேசுவார். சும்மா யாரா கத்தனா கூட டக்குன்னு அங்க போயிட்டு ஏங்க சவுண்ட் விடாதீங்க ப்ளீஸ், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி பேசியிருக்காரு. சும்மா ஏதாவது பேசணும்னு சொல்லி பேசக்கூடாது. சுபிக்ஷா எல்லாம் சொல்லிட்டா சும்மா ப்ரோ, வேஸ்ட் டம்மி, அதுக்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அந்த இதில் சுபிக்ஷா இப்படி சொல்றாங்க. அடுத்து அரோரா ஏதோ வீக்கான தலை மாதிரி தெரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு, ஆமா உனக்கு துஷார் மட்டும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான தலையா தெரிவாரு, மத்த எல்லாருமே வீக்கான தலை தான். வேணா நீ வேணா ஒரு வாரம் தலையாய் பாரு, நீ வேணா ஒரு வாரம் தலையாய் வீட்டை மொத்தமா வழி நடத்தி பாரு, அப்ப அதோட வழி தெரியும். சும்மா ஏதாவது ஒன்று பேசணும்னு பேசுறது ப்ரோ. என்ன பொறுத்தவரைக்கும் அமித் அவர்களுக்கான கேப்டன்சி நல்லா இருந்துச்சு ப்ரோ. எவ்வளவு பேர் ஒத்துப்பீங்க? அமித் அவர்களுக்கான கேப்டன்சி என்ன பொறுத்தவரைக்கும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் அதை ஒத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பட் அமித் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு, அதுதான் பீடைக்கு சப்போர்ட் பண்ணுது. அந்த விஷயத்தை விக்ரம் மட்டும் தான் கரெக்டா அட்ரஸ் பண்றாரு. மத்த எல்லாருமே சும்மா சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாருமே அடிக்கணும்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில விக்ரம் மட்டும் தான் கரெக்டா அந்த பாயிண்ட்க்கு வந்தாரு. பாருக்கு மட்டும் ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பார்வை மட்டும் ஏதோ அப்படியே பாவம் பார்த்து ஒதுக்குன மாதிரி இருந்து பார்வை காப்பாத்தன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு விக்ரம் உடைக்கிறாப்ல. இதை தான் சேதனன்னு வீட்டுக்குள்ள உடைப்பாங்க. ஏன்னா அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் நைட் ஒரு நாள் பஞ்சாயத்து பண்ணிருப்பாங்க. கனி வந்து கிச்சன் கிளீன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த பஞ்சாயத்துல நம்ம காமு மாமா பாரு 2 பேருமே நாங்க கிளீன் பண்ண முடியாது, நாங்க நைட் ஒரு தடவை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சண்டையை போட்டிருப்பாங்க. அப்ப அந்த சண்டையில நம்ம அமித் என்ன பண்ணிருப்பாருன்னா, 2 சைடு பேசுற மாதிரி பேசி அந்த சண்டையை அங்க முடிக்கணும்னு சொல்லிட்டு, சரிப்பா அவங்க வேலை செய்வாங்க, நீங்க சும்மா இருங்கப்பா நான் பாத்துக்கிறேன், ஏங்க நீங்க வேலை செய்யுங்க நான் இங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2 சைடு ஒரு மாதிரி பேசியிருப்பாரு. எப்படி
2 சைடு ஒரு மாதிரி பேசி அவங்கள வேலை செய்ய வச்சிருப்பாரு. ஓகேவா? ஆனா நைட்டோட நைட்டா என்ன பண்ணாருன்னா அங்க போய் உட்கார்ந்து, இங்க பாருங்க நான் வந்து நாளைக்கு சின்ன சின்ன வேலை கொடுப்பேன், அந்த சின்ன சின்ன வேலைகளை மட்டும் அவங்க கண்ணு முன்னாடி பாத்துருங்க. அப்படி பாத்துட்டீங்கன்னா உங்களை அவங்க குறை சொல்ல முடியாது. நாளைக்கு அவங்க குறைய சொன்னா கூட நான் பேசிடுவேன், இல்ல நான் வேலை கொடுத்து அவங்க வேலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் பேசிடுவேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, தயவுசெய்து இந்த சின்ன சின்ன வேலைகளை மட்டும் பாருங்க, எனக்காக பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் ரொம்ப காப்பாத்தினாரு. 2 பேரும் ரொம்ப காப்பாத்தி ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்ட் கார்னர்ல வச்சாரு. அந்த விஷயத்தை தான் எடுத்து போட்டு அடிக்கிறாங்க. அதுல அண்ணன் சொல்றது என்னன்னா, 2 பேர் தப்பு பண்ணிருக்காங்க, அதனால வீட்டுக்குள்ள எல்லாருமே பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறாங்க, வீட்டுக்குள்ள எல்லாருக்குமே முட்டை இல்ல பால் இல்லன்னு சொல்லிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அந்த 2 பேரை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த 2 பேரை பிடிச்சி வச்சு கொஞ்சம் பேசிட்டு இருக்கீங்க, என்னங்க அமித்னு சொல்லிட்டு அமித்தை போட்டு கும்புறாங்க. சோ என்ன கேட்டீங்கன்னா, அமித்துக்கு இருந்த ஒரே ஒரு நெகட்டிவ் இது மட்டும்தான். அவர் தேவையில்லாம பாருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் பார்த்தாரு. பாரு வந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஊன்னா, பாரு அப்படி இல்லமா இப்படி இல்லமா, இதை பாருமா அதை பாருமா இப்படி பண்ணுமான்னு சொல்லிட்டு பார்வை காப்பாத்தினார். அதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு. நான் முன்னாடியே சொல்றதா, நீங்க பீடை கூட சேர்ந்தாலும் சரி, இல்ல இந்த பீடைக்கு பாவம் பார்த்தாலும் சரி, கடைசியில கெட்ட பேர் உங்களுக்கு தான் வரும். ஓகேவா? அந்த வகையில இப்ப பீடைக்கு பாவம் பார்த்து நம்ம அமித் அவர்கள் கெட்ட பேர் வாங்கியிருக்காப்ல. பயங்கரமான அடி இருக்கு, நல்லா வச்சு செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பீடைக்கு இன்னைக்கு நல்ல ரோஸ்ட் இருக்குல்ல, அதனால கண்டிப்பா சேத்தாப்புல அமித் அவர்களுக்கு ரோஸ்ட் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய ரோஸ்ட் இருக்கு போல. பார்வதிக்கு ரோஸ்ட், காமு மாமாக்கு ரோஸ்ட், பார்வதிக்கு ரோஸ்ட், காமு மாமாக்கு ரோஸ்ட், வினோத்துக்கு ரோஸ்ட், சாண்ட்ராக்கு ரோஸ்ட், ஆதிரைக்கு ரோஸ்ட், வேற யார் இருக்கா? ஆமா, இவ்வளவு பேருக்கு தான் ரோஸ்ட். இன்னைக்கு ஆதிரைக்கெல்லாம் சரியான ரோஸ்ட் போல. ஏன்னா ஆதிரை அவர்கள் இந்த வாரம் வீக்லி டாஸ்க்ல 2 கேஸ்ல சம்பந்தப்பட்டிருப்பாங்க. ஒன்னு வினோத் அவர்கள் ஆதிரை மேல கேஸ் போட்டிருப்பாங்க, 2வது ஆதிரை அவர்கள் எஃப்ஜே மேல கேஸ் போட்டிருப்பாங்க. சோ இந்த 2 கேஸ் நடந்தப்பவும் வினோத் அவர்கள் அவருக்கான கேஸ்ல ஜெயிச்சோன்னே வினோத்துக்கு ஆப்போசிட்ல போய் சண்டை போட்டிருப்பாங்க. நீங்க எதுக்கு என்ன எஃப்ஜே கூட சேர்த்து வச்சு பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு சண்டை போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எஃப்ஜேக்கான கேஸ்ல நம்ம ஆதிரை அவர்கள் வின் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? வினோத்துக்கான கேஸ்ல தோத்துருப்பாங்க, எஃப்ஜேக்கான கேஸ்ல வந்து வின் பண்ணிருப்பாங்க. பட் வின் பண்ண கேஸ்லயுமே போய் சண்டை தான் போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அவன் இப்படி பண்ணா அப்படி பண்ணா, நீங்க என்ன கேட்க மாட்டீங்களா, நீங்க என்ன டக்குன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, உங்க இஷ்டத்துக்கு பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு சண்டையை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை எடுத்து வச்சு என்னமா நீ கேஸ்ல ஜெயிச்சாலும் சண்டை போடுற, தோத்தாலும் சண்டை போடுற, நீ ஜெயிச்ச கேஸ்ல அவன் தான் சொல்லிட்டான்லாமா எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல அவன் என்னமா பண்ணோம், அவன் தான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டான்லாமா, இதுக்கப்புறம் என்னமா பண்ணணும்னு சொல்லிட்டு ஆதரை போட்டு புழக்கிறாங்க போல. அண்ட் நம்ம சாண்ட்ராக்கு அந்த திவ்யா மேட்டர்ல டீஸ் பண்ணப்போ சிரிச்சிட்டு இருந்ததுக்கு அண்ட் தட்டி கேட்காததுக்கு, அண்ட் நம்ம கானா வினோத்தர்களும் சேம் அதே இந்த டீஸ் பண்ண மேட்டர்ல. ஆனா கானா வினோத்துக்கு நல்ல கைத்தட்டல் இருக்கு போல. கானா வினோத்தர்களுக்கு பயங்கரமான கைத்தட்டல் கேள்விப்பட்டேன். ரோஸ்ட் இருக்கு, பயங்கரமான ரோஸ்ட் இருக்கு. ஆனா அப்பப்போ ஒரு எந்திக்கும் போதெல்லாம் மக்கள் வந்து ஓ அப்படின்னு சொல்லி தட்டியிருக்காங்க போல. இதே தட்டை ஓட்டா போட்டு அப்படியே கூட்டு வந்தீங்கன்னா கானா வினோத்து கப்பை தூக்கிடுவாரு. எங்கேயும் ஸ்லிப் ஆயிடாதீங்க, ஸ்லிப் ஆயிட்டீங்கன்னா அந்த கேவலவாதிக்கு அந்த கப்பு போயிடும். ஸோ பார்த்து பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அந்த வகையில் நல்ல கைத்தட்டல்னு கேள்விப்பட்டேன். அண்ட் நம்ம காமு மாமாக்கு ஒரு 2-3 விஷயத்துக்கு ரோஸ்ட் போல. ஒன்னு மைக் மேட்ருக்கு, 2வது திவ்யா கூட சண்டை போட்டார்ல, அதுல சரியான அடி விழுந்திருக்கு. அடுத்து எஃப்ஜே கூட சண்டை போட்டார்ல, அங்கேயும் சரியான அடி விழுந்திருக்கு. இந்த விஷயத்த நான் காலையிலே சொல்லியிருப்பேன். ஏன்னா இவர் எஃப்ஜே கூட சண்டை போடும்போது இவர் தான் ஃபர்ஸ்ட் வார்த்தை விட்டுருப்பாரு, நீ தான் வாரம் வாரம் பொண்ணுங்களை மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கல, பொண்ணுங்களை அப்பப்ப மாத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு. அப்புறம் எஃப்ஜே அங்க ஒரு வார்த்தை விட்டுருப்பான், அப்புறம் எஃப்ஜே அங்க இருந்து ஒரு வார்த்தை விட்டுருப்பான், நீ தான் வாரம் வாரம் பொண்ணுங்களை மாத்திர, ஃபர்ஸ்ட் அரோரா லவ் பண்ண, இப்ப பார்வை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பான். சோ இந்த கேப்ல மாட்டினது எல்லாமே பெண்கள் தான். சோ அதனால நம்ம காமு மாமாக்கு ஒரு அடி போல அந்த டாபிக்லயும். அடுத்த திவ்யா டாபிக்ல திவ்யாக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு அடி. சோ காமு மாமாக்கு இன்னைக்கு நல்ல ரோஸ்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அண்ட் பார்வை பொறுத்தவரைக்கும் பல விதமான அடி விழுது போல. இந்த எஃப்ஜே மேட்டர்லயுமே ஒரு அடி விழுந்திருக்கு, எஃப்ஜே கிட்ட சண்டைக்கு போன மேட்டர்ல பாருக்கு அடி விழுந்திருக்கு, எஃப்ஜேக்கு பாராட்டுகள் கிடைச்சிருந்திருக்கு. ஆனா அதே மாதிரி இந்த மைக் மேட்டர்ல ஃபுல்லா வச்சு செஞ்சுட்டாரு போல. இன்னைக்கான எபிசோட் ஃபுல்லாவே அவங்க மைக் இல்லாம தான் உட்கார்ந்துருக்காங்க. இந்த 4வது ப்ரோமோல நீங்க பார்த்தா கூட தெரியும் அவங்ககிட்ட மைக் இல்ல. ஓகேவா? சோ மைக் இல்லாம தான் உட்கார்ந்துருப்பாங்க. எபிசோட் ஃபுல்லாவே மைக் இல்லாம சார் சார் அப்படி சொல்லி கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அதான் இன்னைக்கான எபிசோட் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னைக்கான எபிசோட் பார்க்கும்போது மேபி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய வரும். யாரை வந்து இந்த டைட்டில் வின்னர் ஆக்கலாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு மேபி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய வரலாம். ஏன்னா சேதனனே ஒரு சில ஹிண்ட் கொடுத்ததா கேள்விப்பட்டேன். பார்க்கலாம், அது எபிசோட்ல பார்த்தா தான் கிளியரா தெரியும். ஏன்னா பல விஷயங்கள் சொல்றாங்க. ஏன்னா அதெல்லாம் 1 hour எபிசோட்ல போடுவாங்களான்னு தெரியல. நான் பாட்டு சொல்லிடுவேன், அப்புறம் அது 1 hour எபிசோட்ல வராது, அப்புறம் என்ன பிடிச்சி போட்டு அடிப்பீங்க. அதனால தான் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமித் அவர்களுக்கான கேப்டன்சி எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல போடுங்க.